Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு குக்கர்ல சூப் செய்ய போறோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். இதுல 2 பீஸ் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், 2 மிளகாயும் சேர்க்கணும். கொஞ்சமா கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா வதக்கிக்குவோம். அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளியும் நல்லா வதங்கணும். அடுத்தது இதுல முருங்கைக்கீரை 1 கப் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இப்ப கீரையை நல்லா வதக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை வாசனை போற வரைக்கும் கீரையை வதக்கிடணும் இது மாதிரி. இப்ப இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்ப குக்கரை மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்ப 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், முருங்கைக்கீரை சூப் ரெடி. முருங்கைக்கீரை பிடிக்காத பசங்களுக்கு நீங்க இது மாதிரி சூப் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈரல் சூப் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.